கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். ரோமர் 3:30. ரோமன்ஸ் 3:30. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. இப்போ என்ன சொல்றாரு? நீங்க விருத்த சேதனம் பண்ணியிருந்தாலும் சரி, விருத்த சேதனம் பண்ணலைனாலும் சரி, எல்லாருமே ரட்சிக்கப்படுவது எதன் மூலமாக தான்? விசுவாசத்தின் மூலமாக தான். அப்போ ரட்சிப்புள்ள ஒரு ஒற்றுமை என்ன? கர்த்தர் இவங்க விருத்த சேதனம் பண்ணவங்க, இவங்க விருத்த சேதனம் பண்ணாதவங்க, இவங்க இந்தியர்கள், இவங்க யூதர்கள், இவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி அவருக்குள்ள எந்த பிரிவினையும் கிடையாது. கர்த்தர் ஒருவர் ஒருத்தரே. ஏன்னா யூதர்கள் அவங்க டெய்லி சொல்லக்கூடிய ஷம்மா பிரேயர் என்று தினசரி ஜெபம் என்ன சொல்லுவாங்க? உபாகம 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. என்ன? அவர் ஒருவர் தான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நீதிமானாக்குகிறார். இந்த ரோமர் 3வது அதிகாரத்தில் ஏற்கனவே சொன்னார் இல்லையா? 22வது வசனத்தில் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஏன்னா தேவன்கிட்ட பட்சபாதமே கிடையாது. அடுத்து ஆபிரகாம உதாரணம் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. ஏன்னா இந்த விருத்த சேதனத்தை கொடுத்ததை யார்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரு. இது ரோமர் 4:11 பாருங்க. ஒரு 10-11 வாசிக்கிறேன். அது எப்பொழுது அவனுக்கு எண்ணப்பட்டது? யாரு? விசுவாச நீதியாக எப்பொழுது ஆபிரகாமுக்கு எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதல்லவா? விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. என்ன? ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லி சொன்னது ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில். ஆனால் அவரை நீதிமானா சொன்னது எங்க? 15வது அதிகாரத்தில். நீங்கள் ரோமர் 4:11 பாருங்க. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களால் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கிறான். என்ன? நான் கர்த்தரை விசுவாசித்தேன், எனக்கு நீதி என்று எண்ணப்பட்டது, அதனால நான் விருத்த சேதனம் பண்ணினேன். இப்போ யாரெல்லாம் விருத்த சேதனம் பண்ணாமல் விசுவாசத்தினால கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கும்படியாக ஆபிரகாமுக்கு அப்படி நடைபெற்றது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும்போது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. எப்படி? ஆபிரகாமுக்கு என்ன? ஓ மூலமா எல்லாம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய காரியம் என்ன? விருத்த சேதனத்திற்கு முன்பாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மிக தெளிவாக கர்த்தர் அங்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தர் என்னன்னா, நீங்கள் எந்த வழியில் வந்தீங்க, எந்த மாதிரியான மக்கள் என்று சொல்லி உங்களை அவர் பார்க்குறதே கிடையாது. இப்போ தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே போகிறதுக்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறதுக்கு, அந்த கதவை திறக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு சாவி தான் வேணும். அந்த சாவி என்ன? விசுவாசம் என்கிற சாவி. யார் பேரில் அந்த விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக செய்து முடித்ததில் நான் விசுவாசித்து அந்த கதவை திறந்தா போதும். அதில் தான் நான் உள்ளே போக போகிறேன். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏன்னா நீங்கள் முதல்ல இருந்து ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் என்பது ஒன்று தான். யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே வழி, எல்லாம் ஒரே மக்கள். அப்போ இதில் எந்த விதமான மாறுபாடானதும் கிடையவே கிடையாது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம இதை சரியான முறையில் புரிஞ்சு கொண்டோன்னா நம்ம என்ன செய்வோம்? ஏன்னா எந்த விதமான மக்களாக இருந்தாலும் நம்ம அவர்களை நேசிக்கக்கூடியவங்களாக வந்துடுவோம். இப்போ நம்ம லாட்வியன் சபைகள் வைத்திருக்கிறோம், ரஷ்யன் சபைகள் வைத்திருக்கிறோம், இங்கிலீஷ் பேசுகிற சர்ச் வச்சுருக்கிறோம். எல்லாத்துலேயும் நம்ம எந்த பாகுபாடுமே கிடையாது. அதனால் தயவு செய்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், நான் ஆவியில் ரொம்ப வளர்ந்தவன்,
நான் எனக்கு நிறைய ரகசியம் தெரியும், எனக்கு கர்த்தருடைய காரியங்கள் நிறையா தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்க தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர்ட்ட அந்த பாகுபாடே கிடையாது. கர்த்தர் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. ஆபிரகாம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி தான் விசுவாசம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, ஒரு தேவன், ஒரு விசுவாசம், அதுதான் நம்மள ஒரு நீதிமானாக்கினது என்பதை புரிந்து கொண்டு வாழ்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ நாங்கள் ஏதோ செய்தோம், நாங்க இது பண்ணதுனால இல்ல. ஆண்டவரே, விசுவாசம் என்கிற திறவுகோல் கொண்டு, ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த காரியத்தின் மேல் விசுவாசித்து, நாங்கள் தேவ நீதிமானாக்கப்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு செய்த அந்த உன்னதமான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆண்டவரே சொந்த சகோதர சகோதரிகளாய் ஏற்றுக்கொண்டு, ஆம் தகப்பனே, எங்களுக்குள் எந்த பாகுபாடும் இல்லாமல், ஏனென்றால் உங்களிடம் எந்த பாகுபாடும் இல்ல, அதே மாரி வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.